திருக்கடவுர்ல அமிர்த கடேஸ்வரர் கருணையினாலே ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார். அந்தனர், முப்புரி நூல் அணிந்த மார்பன், பிராமணர். பேர் என்ன? இவருக்கு அமிர்த கலையர்னு பேரு வச்சாங்க. ரொம்ப பெருசா இருக்கு, கூப்பிட முடியல, கலையர்னு சுருக்கி விட்டாங்க. நம்ம சுருக்குறோம் இல்ல, அலமேலுன்னு அழகா பேர் வச்சு விட்டு அம்புலுன்னு சுருக்குறோம் இல்ல, அது மாதிரி நல்ல பேரு, வாயார கூப்பிடுங்களேன். லட்சுமின்னு பேரு வச்சு விட்டு லட்சு, என் வாயார கூப்பிடுறது என்ன கட்டு போச்சு? அது மாதிரி இவர் பேரை சுருக்கி விட்டாங்க. அமிர்த கலையர், கலையர்னு பேரு. கலைய நாயனார், கலையம்னா என்ன? அமிர்தம் இருந்த கலையம் குடம். இவருக்கு அருமறை முன்னூல் மார்பர், அந்தனர் கலையர் என்பார். அவருக்கு என்ன தெரியுமா வேலை? வசதியான குடும்பம். தினம் கோயிலுக்கு போவார், அடியார்களுக்கு சோறு போடுவார். அதை விட முக்கியம், கோயில்ல சிவபெருமானுக்கு முன்னால குங்கிலிய தூபம் ஏத்துவார். குங்கிலியம்னா என்ன? நம்ம சாம்பிராணி மாதிரி ஒரு மணப்பொருள். இந்த குங்கிலியம் போட்டு தீபம் ஏத்தினா என்ன ஆகும்? ஒரு புகை வரும். அந்த புகை சூழ்ந்திருக்க பகுதி முழுக்க எந்த வியாதி கிருமியும் பரவாது. இப்போ கோயிலுக்குள்ள போறோம், 100 பேர் நிக்கிறாங்க, எல்லாரும் ஒரு மாதிரியா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஜலதோஷம் இருக்கும், உட்கார்ந்து இருப்பார் அவர். அந்த கிருமிகள் காத்துல வறண்டா நம்மளையும் பாதிக்கும். அதுக்காக என்ன செய்யறதா? குங்கிலியம் போட்டா இந்த குங்கிலியத்திலே இந்த கிருமி எல்லாம் போயிடும், ஊர் சுத்தமா இருக்கு. சாம்பிராணி போடுறது அதுக்குத்தான். சில பேரை திட்டுறோம் மடச்சாம்பிராணி, ரொம்ப தப்பு. சாம்பிராணி பயன்படக்கூடிய ஒரு பொருள். குங்கிலியம். நீங்க திருவையாத்துக்கு போனா தெற்கு வாசல்ல ஒரு சந்நிதி இருக்கு, ஆட்கொண்டார் சந்நிதின்னு பேரு. திருவையாறு தெற்கு வாசல் ஆட்கொண்டார் சந்நிதி. குங்கிலியம் புகஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த தெருவில் யம பயம் கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு அந்த தெருவில் இருக்கவன் சாகிறது இல்லை. சார் என்ன சொல்றீங்க? வெளியே போய் செத்து வருவாங்க தவிர அந்த தெருவில் சாக மாட்டாங்க. ஆமாங்க, எனக்கு ஆச்சரியம். எந்த காலம் அந்த தெருவுக்குள்ள எவனும் சாகிறது இல்லை. வெளியே போவான், சாவான், தூக்கிட்டு வருவாங்க, அது வேற விஷயம். இன்னைக்கும் ஆட்கொண்டார் சந்நிதி திருவையாறு, அதெல்லாம் பார்க்கணும். அங்கே குங்கிலியும் புகஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் அப்பப்ப போய் கும்பிட்டு வர்றது. கடைசி காலத்தில் இங்க வந்து உட்கார்ந்துக்கணும்னு அவன் என்ன சீட்டு போட்டிருக்கானோ நமக்கு தெரியல. இவர் முழுக்க முழுக்க குங்கிலியம் போடுவார். குங்கிலிய புகை ஒரு பக்கம், ஆண்டவன் திருநாமம் எடுத்து அஞ்சும் சொல்லி கும்பிட்டுக்கிட்டே இருப்பார். சிவபெருமான் பார்த்தார், இவருடைய பெருமை உலகுக்கு தெரிய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா இருந்த செல்வம் குறைஞ்சுது. அங்கவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பின்னால், ஆண்டவன் அருளினால வறுமை வந்துச்சான். இது எப்படி இருக்கு? ஆண்டவன் அருளினால செல்வம் வந்துச்சுன்னு சொல்லுவோம், ஆண்டவன் அருளினால வறுமை வந்துதான். ஏன்? இந்த வறுமையில தான் இவர் கடவுளை பார்க்க போறார். தங்கள் நாயகருக்கு தாம் முன் செய் பணி தவாமை உய்த்தார். என்னதான் வறுமை வந்தாலும் இந்த குங்கிலியம் போடுறத மறக்கிறது இல்லை. இருந்ததை வச்சு எப்படியோ சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, சிவபெருமானுக்கு குங்கிலியம் போடணும். வீட்டுல சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சொந்தக்காரங்கள்லாம் வேற வந்து இருக்கிறாங்க, குழந்தை குட்டி இருக்கு, பெண்டாட்டி இருக்கிறா, எல்லாம் சாப்பிட்டு 5-6 நாள் ஆச்சு. இவரு குங்கிலியம் போட்டுட்டு வந்து நிக்கிறார். கையில காசு கிடையாது. இனிமே குங்கிலியம் போடுறதுக்கு வழி இல்லை. கவலைப்பட்டார். எதுக்கு? குழந்தை குட்டி சாப்பிடலன்னா இல்ல, குங்கிலியம் போட முடியலையே. அதுதான் பக்தி. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? தனக்கு மிஞ்சித்தான் தானம்ங்கிறான். இவனுக்கு எந்த காலத்துல மிஞ்ச போகுது? ஏங்க, தனக்கு மிஞ்சித்தான் தானம் பண்ணணுமா? இவன் எந்த காலத்துல மிச்சம் முடிக்க போறான்? அப்படி அர்த்தம் இல்ல. தனக்கும் மிஞ்சியது தானம். தப்பா எழுதிட்டாங்க. தனக்கும் மிஞ்சியது தானம். நம்மளை விட முக்கியமானது தானம். கொடுக்கிறது அவ்வளவு முக்கியம். சாவு பொல்லாது, கொடுக்க முடியாத பொழுது சாவும் நல்லது. திருவள்ளுவர் சொல்றார், சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையாக்கடை. கொடுக்க முடியாத பொழுது பொல்லாத சாவு கூட நல்லதான். கோயிலுக்கு செய்ய முடியல, குங்கிலியத்துக்கு ஒண்ணும் வழி இல்லை. வந்து பார்க்கிறார், பிள்ளைகள் எல்லாம் பசி மயக்கத்துல படுத்து கிடக்கு, சொந்தக்காரங்கள்லாம் உள்ளுக்க படுத்து கிடக்குறாங்க. கட்டின பொண்டாட்டி வந்து எதிர்த்தாப்புல நின்று கும்பிடுறா, சாமி இந்த பிள்ளைகள்லாம் சாப்பிடல, சொந்தக்காரங்க சாப்பிடல, நீங்க சாப்பிடல. நிறுத்திட்டா. அவ அதுக்கு முன்னால பிடிச்சு சாப்பிடல, சொல்லல. அதான் தாய்மார்களுக்கு பெருமை. அவ சாப்பிடல, நீங்க சாப்பிடல. இப்ப என்னம்மா செய்யறது? இந்த கழுத்துல ஒரு தாலி போட்டிருக்கேன்,
நூல் கயிறு, பெரிய தாலி, தங்கம். இத கலட்டி தார, கொண்டு போய் வித்துட்டு மளிகை சாமான் வாங்கிட்டு வாங்க, இந்த பிள்ளைகளுக்கு சோறு போடுவோம். சரி கொண்டா. ஒரு மஞ்சள் எடுத்து அந்த தாலி கயிற்றுல சுத்தி போட்டுக்கிட்டு, தங்க தாலி, நூல் தாலி. காதல் செய் மனைவியார்தம் கணவனார் கலையனார் கை கோவில் மங்கள நூல் தாலி கொடுத்து நெல் கொள்ளும் என்றார். மங்களமான தாலி, கலட்டக்கூடாத தாலி, கலட்டி கொடுத்துட்டார். இதை கொடுத்து நெல் வாங்கிட்டு வாங்க. கையில தங்கத்தாலி கொண்டுகிட்டு வெளியில போறார். என்ன செய்யணும்? நெல் வாங்கணும். அப்படித்தான் போனார். கொஞ்ச தூரம் போனார். ஒரு தெரு தாண்டினார். எதிர்த்தாப்புல ஒரு கூட்டு வண்டி வருது, நீளமான வண்டி. ஏ வண்டிக்காரா, இந்த வண்டியில என்ன இருக்கு? குங்கிலியம்னா. அவ்வளவுதான், எல்லாம் மறந்து போச்சு. பொண்டாட்டி, பசி, புள்ளகுட்டி, சொந்தக்கார எல்லாம் மறந்து போச்சு. குங்கிலியம், குங்கிலியம், வண்டி நிறைய குங்கிலியமா? ஆமா. ஏப்பா, இதை எனக்கு வித்திருவியா? நீ என்ன தருவ? இந்த தாலியை தாரேன், வித்திருவியா? அட பரவாயில்லையே, வண்டியை விட தாலி மதிப்பு அதிகம். குடு, வண்டியை எடுத்துக்கொண்ட, வண்டியை ஓட்டு கோயிலுக்கு. தாலியை கொடுத்து விட்டு வண்டியை கோயிலுக்கு ஓட்டி, கோயில்ல கொண்ட எல்லா குங்கிலியத்தையும் கொட்டி, சாமிக்கு முன்னால குங்கிலியத்தை ஏற்றி, சிவபெருமானே, இன்னைக்கு குங்கிலிய பணிக்கு உன் திருவருளாலே குங்கிலியம் நிறைய கிடைச்சிருக்கு, நீ ஒரு மாதத்துக்கு கவலை இல்லை. வயிற்றுல 10 நாள் பசி, பட்டினி, பசி நோக்கார், கண் துஞ்சார், கர்மமே கண்ணாயினார். சிவபெருமானுக்கு கொடுக்கணும், சிவபெருமானுக்கு குங்கிலியம் ஏத்தணும். அதனாலதான் 63 பட்டியல்ல அவரை கொண்டே சேர்த்தது. நம்மளை சேர்ப்பாங்களா? யோசிங்க. நம்ம கிட்டே போக மாட்டோமே. குங்கிலியத்தை ஏற்றி புகையிட்டு, சிவபெருமானே ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ராத்திரி 12 மணி ஆச்சு. திடீர்னு 12 மணிக்கு ஒரு நினைப்பு. கோயிலெல்லாம் சாத்திட்டாங்க, நம்ம தான் வெளியில உட்கார்ந்து இருக்கும் போல இருக்கு. எந்திரிக்கிறார். ஆமா, வீட்டுல மளிகை சாமான் வாங்க சொன்னால, ஐயோ அதை போட்டுள்ள குங்கிலியம் வாங்கிவிட்டான். இப்பதான் நினைப்பு வருது, என்ன செய்யலாம்? சிவபெருமான் அங்க ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை தெரியுமா? நீ சால பசித்தாய், உனக்கு ரொம்ப பசி இருக்கு, அதனால வீட்டுக்கு போ, பால் உணவு சாப்பிட்டு வா. பால் உணவா? உள்ள சோத்துக்கு வழிய காணும், எங்க பால் உணவு சாப்பிடுறது? சால நீ பசித்தாய், பாலின் இன் அடிசில் உண்டு பருவரல் ஒடிக, பார்ச்சோறு சாப்பிட்டு வறுமையை நீக்கு போ. கடவுள் நம்மள்கிட்ட விளையாடுறாரு. பார்ச்சோத்துக்கு யாரு வீட்டுக்கு போறது? சரி, கடவுள் சொல்லிவிட்டார், பரவாயில்ல, வீட்டுக்கு போவோம், எப்படியோ பார்ப்போம், கடவுள் சொன்னதை மீறப்படாது. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டையே காணா. வீட்டுக்கு திருடன் வருவானா? அட, வீட்டுக்குள்ள உள்ள பொருளை எடுத்துக்கிட்டு போவான். இவர் வீடே காணாம போயிடுச்சு. இங்கதானே நம்ம வீடு இருந்தது, காணாமே. பஞ்சாப்ல கெய்ரான்னு ஒரு சீஃப் மினிஸ்டர், அந்த காலத்துல இந்தியாவில் லஞ்சம் அப்பத்தான் ஆரம்பிச்சது, ஊழல் அப்பத்தான் இந்தியாவில் ஆரம்பிச்சது. அது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால. இப்ப நல்லா வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுச்சு ஊழல், மறக்காதீங்க. கெய்ரான்னு ஒருத்தன், அவனுடைய ஆட்சி காலத்துல ஒரு ஆளு போலீஸுக்கு போயிட்டார். ஒரு கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்? எங்க வீட்டுல கிணத்த காணா. என்னையா சொல்ற? கிணத்துல போட்டிருந்த வாளிய காணாமா, கிணத்த காணாமா? கிணத்த காணா. கிறுக்கு பேல இருக்க, கிணத்தை யாரையா தூக்கிட்டு போவேன்? ஆமாங்க, கிணத்த காணா. வந்து பாருங்க. சப் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு. இந்த லெட்டரை படிங்க. கிணறு வெட்ட போறேன், எனக்கு பணம் கொடுங்க கடனா அப்படின்னு நான் எழுதின மனு. சரி, இத பாருங்க. கிணறு வெட்டுறதுக்கு இவருக்கு 5000 ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு தாசில்தார் கையெழுத்து. சரி, இத படிங்க. இவர் கிணறு வெட்டி விட்டார் அப்படின்னு தாசில்தார் கையெழுத்து. வீட்டுக்கு வாங்க, கிணறு இருக்கணும் இல்ல, வீட்டுல கூட பாருங்க, கிணத்தை காணாம. இவனும் அடிச்சுட்டு போயிட்டான். புரியுது இல்ல? எல்லாம் பேப்பர்ல வேலை பார்த்திருக்காங்க. கிணறு வெட்டாம கடன் வாங்கி அந்த பணத்தை வாங்கி இவனுக்கு பாதி, தாசில்தாருக்கு பாதி பங்கு போட்டு கிணறு காணாம போச்சான். எப்படி இருக்கு? அது மாதிரி வீட்டை காணாம. என்னடா வீட்டை காணான்னு பாக்குறாரு. ஒரு பெரிய மாளிகை இருக்கு.
நம்ம வீட்டுக்கிட்ட மாளிகையை கட்டினது யாரு? இப்படி பாக்குறாரு, மாளிகை வாசல்ல ஒரு அழகான பொண்ணு நிக்குது, கழுத்து முழுக்க வைரமா இருக்கு, கட்டியிருக்க பட்டாட 10,000 போடும். யாரு அது? இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கு. கிட்டக்க வந்தா அவ, சாமி எப்ப வந்தீங்கிறான். ஓ, இவன் பொண்டாட்டி. பிரசல்லே மாறி போச்சுங்க. போற பொழுது ஏழையா நின்னா, தச்ச நூல் நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம். இப்ப பல பல பலன்னு பட்டாட. என்னன்னு கேட்டாரு. 10 மணி சுமாருக்கு படுத்து தூங்குற பொழுது சிவபெருமான் கனவுல வந்தார். அப்படியா? சிவபெருமான் வந்தாரா? என்ன சொன்னார்? அழகை வேந்தன் தன் பெரும் நிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன் பயில் குவையும் நெல்லும் வைத்தனன் அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? குபேரனுடைய செல்வத்தை விட அதிகமான செல்வத்தை உன் வீட்டில் கொட்டி உனக்கு நெல்லும் உணவுப் பொருளும் வைத்திருக்கிறேன் அப்படின்னாரு. முழிச்சு பார்த்தேன், வீடெல்லாம் மாறி போச்சு. பெரிய அரண்மனையா இருக்கு, நெல் இருக்கு, உளுந்து இருக்கு, அவள் இருக்கு, பொறி இருக்கு, எல்லா சாப்பாட்டுக்கு எல்லாம் இருக்கு. நீ 7 தலைமுறைக்கு நிம்மதி, தங்கம் எல்லாம் தங்கமா இருக்கு. அப்படியா? கண்ணீர் விட்டார். ஏன் கண்ணீர் விட்டார்? சிவபெருமானை குங்கிலியை ஏத்தினது நான். கனவுல காட்சி அவளுக்கு கொடுத்திருக்கேன், எனக்கு கொடுக்கப்படாதா? எனக்கு கனவுல காட்சி கொடுக்கப்படாதா? ஐயா, கனவுலையாவது இந்த காட்சி கிடைக்குமான்னு நான் எவ்வளவு காலம் தவிக்கிறேன் தெரியுமா? குங்கிலியை ஏத்துற பொழுதெல்லாம் தவிக்கிறேன். பகவானே, கனவுலையாவது காட்சி கொடு. நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவிலும் படிபடல் மறவே நம்பான் ஞான சம்பந்த சுவாமி. கடவுளே, கனவுல காட்சி கொடுத்தா ஒருவேளை என் கண்ணு பற்றும்னு காட்சி கொடுக்கலையோ ராமலிங்க சுவாமி. பன்னேரும் மொழியடியார் மரபி வாழ்த்தும் பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமென்றோ கனவிலே நின் காட்டென்றால் காட்டுகிறாய். முருகா, கனவுல கூட காட்ட மாட்டேங்கிறியே, ஒருவேளை நான் பார்த்தேன்னா இந்த பாவி கண்ணு பற்றும்னு காட்டலையா? பகவானே, அவளுக்கு போய் காட்சி கொடுத்திருக்க, எனக்கு காட்சி கொடுக்கலையே அப்பா. ஏன் கொடுக்கல? சிவபெருமான் இருக்காரு, கரெக்டான ஆளு. நீ எவ்வளவுக்கு அன்பு செலுத்தினியோ அவ்வளவுக்கு அவர் அருள் கொடுப்பார். நீ எவ்வளவுக்கு அன்பை ஏமாத்தினியோ அவ்வளவுக்கு அவர் அருள் ஏமாத்திட்டு போயிடுவார். பெர்ஃபெக்டான ஜென்டில்மேன். இந்த பாருங்க, தாலியை கொடுத்தது யாரு? அவள்ல கொடுத்தா. இந்த மனுஷனா கொடுத்தாரு? எந்த பொண்ணாவது புருஷன் உயிரோட இருக்கிற பொழுது தாலியை கலட்டி கொடுப்பாளா? கொடுத்தாலே. அப்ப காட்சி யாருக்குமா கொடுக்கணும்? அவளுக்கு தான் காட்சி கொடுக்கணும். சிவபெருமான் கனவுல காட்சி கொடுத்தார். ஆஹா, பெருமானே, எனக்கு இந்த காட்சி கிடைக்கலையே, பரவாயில்ல அம்மா, உன்னை பார்த்தாலே எனக்கு புண்ணியம். காட்சி பெற்ற உன்னை பார்த்தாலே புண்ணியம். இவருக்கு பேரு குங்கிலிய கலைய நாயனார்னு பேர். புருஷனும் பொண்டாட்டியும் நிறைய பணம் காசு, எல்லாருக்கும் சாப்பாடு, குங்கிலிய நிறைய ஏத்திக்கிட்டு வாழ் நாளில் ஒரு செய்தி காதல பட்டது. பக்கத்துல திருப்பனந்தாள்னு ஒரு ஊர். திருப்பனந்தாள் குமரகுருபர சுவாமிகளுடைய காசி மடம் திருப்பனந்தாளில் நிறுவப்பட்டது. அந்த ஊர் திருப்பனந்தாள். குமரகுருபர சுவாமிகள் மடத்தை காசியில் நியமித்தார், உண்டாக்கினார். 1720 ஒட்டி 6வது பட்டம் தில்லை நாயக சுவாமிகள்னு ஒருத்தர், அவரு திருப்பனந்தாளுக்கு இந்த மடத்தை கொண்டாந்தார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் காசிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த காலத்துல காசிக்கு போறது ரொம்ப சிரமம். 6 கூட்டு வண்டி கட்டி 50 பேரு காசிக்கு புறப்பட்டு போனா 6 மாசம் கழிச்சு 2 மாடு மட்டும் மிச்சம் வருமா? காசி அப்படி கஷ்டம். இன்னைக்கு நினைச்சா பிளைட்ல போய் விஸ்வநாதர் கோயில் வாசப்படியில இறங்குறான். நமக்கு அவ்வளவு வசதியா போச்சு. காசிக்கு அதை மாத்தி திருப்பனந்தாள்ல மடம் கட்டினார். கோயில்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன? திருப்பனந்தாள் அம்பாள், அந்த கோயில் சாமிக்கு அந்த திருப்பனந்தாள் ஈசர் தாடகேச்சுரம்னு அதுக்கு பேரு. அங்க தாடகைன்னு ஒரு பொண்ணு. தாடகைனா யாரு? நம்ம ராமனால் கொல்லப்பட்ட தாடகை அல்ல, அது ராமாயண காலத்து தாடகை. அவ பல்லு இடுக்கல காண்டாமிருகம் தூங்குமா. இது எப்படி இருக்கு? நமக்கு பல்லு இடுக்கல கடுகுதான் இருக்கும். இந்த கடுகை கஷ்டப்பட்டு எடுத்து குத்தி கித்தி கடைசியில் பல்லு எடுத்து விடுவோம். கடுகு அப்படியே இருக்கும்.
அவளுக்கு பல்லிடுக்குல காண்டாமிருகம் தூங்குமா. காண்டாமிருகம் பல்லிடுக்குல தூங்கினா பல்லிடுக்கு எப்படி இருக்கும், பல்லு எப்படி இருக்கும், முகம் எப்படி இருக்கும், அவ எப்படி இருப்பா, கற்பனை பண்ணிக்கோன்னா கவிச்சக்கரவர்த்தி கம்பர். அப்படிப்பட்ட தாடகை அவ இல்ல. இது ஒரு பக்தி உள்ள பொண்ணு. இவளுக்கு தாடகைன்னு பேரு. காலையில எந்திரிச்சு குளிச்சு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவான். அந்த குடத்துல தண்ணி தலையில தூக்கிட்டு வந்து சிவபெருமான் சிவலிங்கத்துக்கு அப்படி மேல இருக்கு சிவலிங்கம். இந்த பொண்ணு அப்படி தூக்கி அபிஷேகம் பண்ணுவான், மாலை சாத்துவான், கும்பிடுவான். தினம் இவளுக்கு அது தொழில். ஒரு நாள் வந்து அந்த தண்ணீர் குடத்தை அபிஷேகம் பண்ணிட்டான். இந்த மாலையை சாத்தணும் இல்ல, மாலையை சாத்த போற பொழுது இந்த தோல்ல இருந்த சேலை நழுவிடுச்சு. நழுவினால் சேலையை பிடிச்சுக்கணும். ரெண்டு கையையும் தூக்கி மாலையை போட்டா சேலை கீழே விழுந்துடும். இந்த பொண்ணு என்ன செய்வா, கையை பிடிச்சுக்கிட்டான். கையில மாலை இருக்கு, மாலையை தூக்கி போடணும். எப்படி தூக்கி போடுறது, சிவபெருமான் தலை அங்கே இருக்கு. இவ கையை தூக்கினா சேலை என்ன ஆகும், நழுவி கீழே விழுகும். அவளால ஒன்னும் செஞ்சு முடியல. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அப்படி தவிச்சா சிவபெருமான் பார்த்தாரு, இரு இரு இரு. அவரு தலையை குனிஞ்சார். தலையை குனிஞ்ச உடனே அப்படி மாலையை போட்டுட்டான். குனிஞ்ச தலையை அந்த ஆளு நிமிரல. அங்கதான் வரலாறு. என்ன அர்த்தம், ஒரு பொண்ணுக்கு மாறுகு சேலை விலகினா எதிர்த்தாப்புல நிக்கிற ஆம்பளை தலையை குனிஞ்சு கண்டுபிடா மடையான்னு அர்த்தம். அதைத்தான் நமக்கு சிவபெருமான் சொல்லி கொடுக்கிறாரு. அவரு தலையை குனிஞ்சாரா. இந்த பொண்ணுடைய அன்புக்கு இணங்கி சிவபெருமான் தலையை குனிஞ்சாரா. இவ மாலையை போட்டு விட்டா சந்தோஷம். குனிஞ்ச பெருமான் நிமிர்ந்திருந்தா அவருக்கும் அவளுக்கும் தான் தெரிஞ்சிருக்கும், வேற ஒருத்தலுக்கும் தெரியாது. இவர் என்ன பண்ணிட்டாரு, குனிஞ்ச உடிக்கே இருந்துட்டாரு சிவபெருமான். அர்ச்சகர் வந்து பார்த்தா சிவபெருமான் தலையை குறிஞ்சிருக்கார். சிவலிங்கம் என்ன ஏதுன்னு கேட்டா அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்ல, ராஜாவுக்கு சொல்ல, ஊர் முழுக்க வந்து பார்க்குது. சிவலிங்கம் தலையை குனிஞ்ச உடிக்கி இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. எப்படி சிவலிங்கத்தை நிமித்துறது? யானையை கொண்டா சிவலிங்கத்துல கைத்த கட்டி, யானை கழுத்துல கைத்த கட்டி இழுக்க சொன்னாங்க. யானை இழுத்து பார்த்தது, சிவலிங்கம் அசையல. யானை மயக்கம் போட்டு விழுந்தது. 10 யானையை கொண்டாந்து இழு, முடியல. அதுக்கப்புறம் என்ன செய்யறது? சேனைகள் எல்லாம் வந்து இழுத்து பார்த்தது, முடியல. ராஜா கவலைப்பட்டான், கண்ணீர் விட்டான். இந்த செய்தி குங்கிலிய கலையருக்கு தெரிஞ்சது. சிவலிங்கம் தலையை குனிஞ்சிருக்கா, நேரையில் நிக்கணும். நான் போறேன், நான் போய் இழுத்து பார்க்கிறேன். ஏன் தெரியுமா, இவ்வளவு யானையும் குதிரையும் சேனைகளும் சிவபெருமானுடைய திருமேனியை நிமிர்த்த வேண்டும் என்று கழுத்தில் கயிற்றை கட்டிக்கொண்டு இழுத்து துன்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த துன்பத்தை நானும் அடைய வேண்டும். சிவன் திருப்பணிக்கு துன்பப்படுவதில் நான் பங்கு கொள்ள வேண்டும். பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. புறப்பட்டு போயிட்டார் நம்ம குங்கிலிய கலையர். எங்க? திருப்பனந்தாள் தாடகேஸ்வரம் போயிட்டார். போனா சிவபெருமான் தலையை குனிஞ்சு இருக்கிறார். கிட்ட போனார், ஒரு கயிற்று எடுத்தார். கயிறுன்னா கனமான கயிறு, நம்ம தேர் வடம் பார்க்கிறீங்கல்ல, அப்படி கயிறு. இந்த பாட்டை பாருங்க. நன்னிய ஒருமை அன்பின் நார் உரு பாசத்தாலே, நார் உரு பாசத்தாலே திண்ணிய தொண்டர் பூட்டி இழைத்த பின். பாசம்னா 2 அர்த்தம். அன்புன்னு ஒரு அர்த்தம், கயிறுன்னு ஒரு அர்த்தம். இந்த பையன் ரொம்ப பாசமுள்ள பையன் அப்படின்னா அன்புள்ள பையன். யமதர்மராஜா பாசத்தை வீசினார்னா கைத்த வீசினார்னு அர்த்தம். இங்க பாசம்னு வார்த்தையை வைக்கிறார். இவர் கழுத்துல கைத்த கட்டினாராம், சிவபெருமான் மேல ஒரு கைத்த கட்டினாராம், இழுத்தாராம். எங்க அழுத்தம்? கழுத்தில் அழுத்தம். ரொம்ப இழுத்தா என்ன ஆகும்? நாக்கு வெளியில வந்துடும். சிவபெருமான் அதுக்கப்புறம் சும்மா இருப்பாரா? திண்ணிய தொண்டரு பூட்டி இழைத்த பின் திரும்பி நிற்க ஒண்ணுமோ, கலையனார்தம் ஒருபாடு கண்ட போதே அண்ணலார் நேரே நின்றார். சிவபெருமான் நிமிர்ந்துட்டார். இவர் கட்டி இழுத்த உடனே நிமிர்ந்துட்டார். அமரரும் விசும்பில் ஆர்த்தார். தேவர்கள் எல்லாம் கும்பிட்டார்களாம். 10 யானை கட்டி இழுத்து முடியல, சேனைகள் எல்லாம் இழுத்து முடியல. குங்கிலிய கலைய நாயனார் அன்புக்கு கட்டுப்பட்டு, அவர் பாசத்துக்கு கட்டுப்பட்டு. பாசம்னா என்ன?
ஒரு அர்த்தம் கயிறு, ஒரு அர்த்தம் அவர் அன்பு பாசம். கட்டுப்பட்டு சிவபெருமான் அண்ணலார் நேரே நின்றார். சிவபெருமான் நேர நின்றாராம். அமரர்கள் விசும்பில் ஆர்த்தார். எல்லா தேவர்களும் கும்பிட்டார்கள். ஆகா, குங்கிலிய கலையர் அன்புக்கு எம்பெருமான் தலை வணங்கினான். அன்பினால் அன்றி ஆண்டவனை அடைய முடியாது. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே. அன்புக்குள்ளதான் வருவான். நீங்க என்னதான் பண்ணுங்க, அன்பு செலுத்தினால் கடவுள் வந்து மடியில் உட்காருவார். குங்கிலிய கலையர் வீட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் வந்துட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்தது 7ஆம் நூற்றாண்டு. கிட்டத்தட்ட 650 660 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். மறக்காதீங்க, 1400 வருஷத்துக்கு முன்னால அப்பர் சுவாமிகள் வந்தார், சம்பந்த சுவாமிகள் வந்தார், 2 பேரும் வந்தார்கள். குங்கிலிய கலையர் வீட்டில் சாப்பிட்டார்கள். சேக்கிழார் எழுதுகிறார், அடியார்களுக்கு அன்னம்பாடிப்பு செய்வது இவர் பழக்கம். அப்பரும் சம்பந்தரும் வீட்டில் வந்து சாப்பிட்டாங்கன்னா அதை விட பெருமை வேற என்னங்க இருக்கு? 1000 பாவம் போயிரும் பெரியவங்க நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டா. அதுல அப்பரு சாப்பிட்டிருக்கார், சம்பந்தர் சாப்பிட்டிருக்கார். முடிஞ்சது. ரொம்ப காலம் சிவனடி தொண்டு செய்தார். எல்லோருக்கும் இன்னமுது அளித்தார். ஒரு ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் அன்றைக்கு சிவபெருமான் திருவடியை சேர்ந்தார். இது குங்கிலிய கலைய நாயனார் வரலாறு. கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன். இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய திருத்தொண்ட தொகை. அதிலே அடியார்கள் வரலாறு வரிசைக்கு வரும். மாயவரத்துக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, நல்ல நடராஜா, ஆனதண்டாபுரம்னு சொல்றான். அத என்னது ஆனதண்டாபுரம். ஒருத்தனை போய் கேட்டேன், என்னங்க இந்த ஊருக்கு என்ன பேரு? ஆனதண்டாபுரம். ஏன் ஆன இந்த ஊருக்கு வராதான்? எனக்கு புரியல. என்னமோ தப்பு பண்றாங்க. ஆனதண்டாபுரம் இல்ல, ஆனந்த தாண்டவபுரம். அத போய் ஆனதண்டாபுரம்னு ஆக்கிட்டாங்க. ஆனந்த தாண்டவ நடராஜா அங்க இருக்கார், பெரிய நடராஜாங்க. மாயவரம் மராசுதார்கள், அங்கு அந்தணர்கள் மராசுதார்கள் கும்பிடக்கூடிய கோயில் ஆனந்த தாண்டவபுரம். நம்மால ஆனதண்டாபுரம்னு ஆக்கிட்டான். இன்னைக்கு கேட்டா ஆனை வராதுங்கிறார். ஏன் யானை வராது? கூட்டிக்கிட்டு போனா வந்துட்டு போகுது. ஆனந்த தாண்டவபுரம். அதுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன ஊர் கஞ்சாலூர்னு பேர். அங்கே மானக்கஞ்சாரர் வேளாளர், படைத்தலைமை வகிக்கக்கூடிய ஒரு வேளாளர். சின்ன கதை இதெல்லாம், ஆனா ரொம்ப அற்புதமான கதை. ஒவ்வொன்றும் ஒரு நீதி. எல்லாவற்றுக்கும் மேலானது சிவபெருமானுடைய கருணை. ஆண்டவனுக்கு தொண்டு செய், அடியார்களுக்கு தொண்டு செய். ஆண்டவனுக்கு தொண்டு செய்வதை விட அடியார்களுக்கு தொண்டு செய்வது ஆண்டவனை அடைவதற்கு எளிதான வழி. இவர் யார் தெரியுமா? நிறைய செல்வத்தோடு வாழ்ந்தவர். துணி உடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் பூண்டார். தொண்டர்களுக்கு தொண்டு செய்வார். மண்டில் பெரும் செல்வத்தின் வளம் பெருக நிறைய செல்வம் சேர்ந்தது. மற்றதெல்லாம் ஆறுளவும் சடைக்கற்றை அந்தணர்தம் அடியாராம் ஈரில் பெரும் திருவுடையார் உடையார் என்று யாவையும் நேர் கூறுவதன் முன் அவர்தம் குறிப்பறிந்து கொடுத்துள்ளார். அடியார்கள் வந்து கேட்க வேண்டாம், குறிப்பறிந்து கொடுப்பார். மற்ற கோயில்ல சாமி கும்பிடுறதுக்கும் மதுரை மீனாட்சியை கும்பிடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மற்ற கோயில்கள்ல இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். மதுரை மீனாட்சிட்ட கேட்கவே வேண்டாம், போய் நின்னா போதும், உனக்கு என்ன வேணுமோ அது தரப்படும். எங்க 6 நாள் பிள்ளை 8 நாள் பிள்ளை அது அம்மா பசிக்குதுன்னு கேட்க விட்டா தாய் பால் கொடுக்கிறா. பால் நினைந்து ஊற்றுண்டா இல்லையா? மீனாட்சி அப்படி. போய் நின்னா போதுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அது தரப்படும். இதெல்லாம் ரொம்ப அனுபவங்கள். மீனாட்சிட்ட போய் நின்னா எல்லாம் கிடைக்கும். அது மாதிரி குறிப்பறிந்து கொடுக்கக்கூடியவர். ஒரு வள்ளல் காங்கேயத்தில பொப்பன காங்கேயன்னு அவனுக்கு பேரு. வந்திருக்க எல்லாருக்கும் வாரி வாரி புலவர்களுக்கு தரக்கூடிய பெருவள்ளல். ஒரு நாள் ஒரு புலவர் அந்த ஊருக்கு போறார். பொப்பன காங்கேயன் அந்த ஊர்ல இல்லை, கோயம்புத்தூர் போயிட்டார். அந்த ஊர்ல இல்லை, காங்கேயத்தில் இல்லை. புலவர் வந்தவர் வருத்தத்தோட திரும்பினார். அந்த கணக்க பிள்ளை ஐயா கோயம்புத்தூர் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டான். புலவர் வீட்டுல சாப்பிட்டு 7-8 நாள் ஆச்சு.
ஏதோ வந்தா சாப்பிடலாங்கிற ஆசையில வந்தார். இப்ப அதுக்கு வழி கிடையாது. வருத்தத்தோட திரும்புறார். கொப்பன காங்கேயன் வள்ளல் அவன் புள்ள ஒரு தங்க நடைவண்டி ஓட்டிட்டு இருக்கான். நடைவண்டி தங்கத்துல. இந்த புலவர் முகத்தை பார்த்தான், வருத்தத்தை பார்த்தான். இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் சந்தோஷமா தான் போயிருக்கிறாங்க. இந்த ஆளு ஏதோ வருத்தமா போற. நம்ம அப்பா இல்ல, என்னமோ யோசிச்சான், கூப்பிட்டான். 5-6 வயசு புள்ள கூட இல்ல, நடக்க முடியாத புள்ள, ஒரு 4 வயசு இருக்கு, அவ்வளவுதான். நடவண்டியை தூக்கி கொடுத்து விட்டான். அவனுக்கு நடவண்டி பெருசு, புலவருக்கு தங்கம் பெருசு. தங்க நடவண்டிங்க. சொன்னாரா, அப்பா இதாண்டா வள்ளல் தன்மை. வள்ளல் தன்மை பரம்பரையா வரணும். நினைச்ச உடனே கொடுக்க முடியாது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். மனசுல நினைச்சு நினைச்சு சொல்லி பார்த்தா தான் பேச்சு கல்வி எல்லாம் வரும், இல்லைன்னா மறந்து போயிடும். வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், ஒத்த நடையும் நடைப்பழக்கம், ஒழுக்கம். ஒழுங்கா இருந்தா தான் ஒழுக்கம் பழகும். ஒத்த நடையினா ஒழுக்கம்னு அர்த்தம். ஒத்த நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். நட்பு, தயைனா கருணை, கொடை பிறவியில வந்தாத்தான், இல்லாட்டி கொடுக்கவே மாட்டான். அப்பா தாத்தா எல்லாரும் கொடுத்திருந்தா இந்த பையன் தன்னை அறியாம கொடுப்பான். இந்த புள்ள எடுத்து கொடுத்தானா. புலவர் சொன்னாரா, குறிப்பறிஞ்சு கொடுக்கிற புள்ள கையெடுத்து கும்பிட்டாராம். இந்த நாட்டில் நடந்த வரலாறு. அது மாதிரி இவர் குறிப்பறிந்து கொடுப்பார். குழந்தை இல்லை. சிவபெருமானேன்னு கேட்டார். குழந்தை வேணும். விரதம் இருந்தார். எல்லாருக்கும் பொருள்களை கொடுத்தார். கடவுளே ஒரு குழந்தை வேணும். குழந்தை எதுக்கு வேணும்? மன்னிக்கணும், நம்ம ஊர்ல ஒரு செட்டியார் இருந்தாரு. பிள்ளை எதுக்கு வேணும்னு கேட்டேன். கொல்லி வைக்க பிள்ளை வேணும்னாரு. இது எப்படி இருக்கு? கொல்லி வைக்க பிள்ளை வேணும்னாரு. ஒரு பய பிறந்தான், 17 வயசு. அவன் ஒரு கொல்லியை ரெடி பண்ணிட்டான். அப்பா நான் தயார், நீ தயாராங்கிற. இது வம்பு தானே. பிள்ளை எதுக்கு வேணும் தெரியுமா? நான் வச்சு கும்பிட்ட மூர்த்தியே எனக்கு அப்புறம் பூஜை பண்றதுக்கு பிள்ளை வேணும். நான் பண்ணின நல்ல காரியங்களை எனக்கு அப்புறம் பண்றதுக்கு பிள்ளை வேணும். நான் பண்ணின திருப்பணியை எனக்கு அப்புறம் பண்ணி காப்பாத்துறதுக்கு பிள்ளை வேணும். வாழை மரம் சாகிற பொழுது இன்னொரு வாழை மரத்தை உண்டாக்கிட்டு சாயுது. ஏன்? எல்லாருக்கும் சாப்பாடு போடுற வேலையை நான் பண்ணன, இனிமே என் புள்ள பண்ணிடுவான் அப்படின்னு அந்த வாழை மரம் நிம்மதியா சாயுதான். அதுக்குத்தான் புள்ள வேணும். இவருக்கு ஒரு புள்ள வேணும். கடவுளே, ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தையை பெற்றவன் கன்னிகாதானம் பண்ண முடியாது. பெண் குழந்தையை பெற்றவன் தான் கன்னிகாதானம் பண்ணலாம். ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அழகான புள்ள வளர்த்தார். எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கினார். அந்த குழந்தைக்கு 16, 15, 16 வயசாச்சு. கூந்தல் சும்மா மேல இருந்து கீழே வரைக்கும். பெண்ணுக்கு பேரழகு கூந்தல். கோயிலுக்கு போனா முடி எடுக்கிறோம். ஏன்? என் அழகை கடவுளுக்கு கொடுத்தேன்னு அர்த்தம். முடி இருந்தா அது ஒரு அழகு. எங்க ஊர்ல ஒருத்தர் வழுக்கத்தலை 3-4 முடிதான் இருக்கும். அரை மணி நேரம் சீவுவாரு. ஒரு ஆசை இருக்க 4 முடியும் இப்படி எப்படியும் சீவி பார்க்கிறது ஒரு இயல்பு. அதுல ஒரு அழகு நமக்கு. அதுக்காகத்தான் ஆண்டவன் கோவிலுக்கு முடி கொடுக்கிறது. ரொம்ப அழகா இருக்கிறத நான் கொடுத்துறேன் உனக்கு அப்படின்னு. இவர் குழந்தை, அந்த பொண்ணு கூந்தல் அப்படி கூந்தல், நல்ல கூந்தல், அழகான பொண்ணு, அறிவுள்ள பொண்ணு. அழகு அறிவு சாதாரணமா சேராது, இங்கே சேர்ந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு கல்யாண பருவம் வந்தது. கல்யாணம் பேசினார், நிச்சயம் பண்ணினார். மாப்பிள்ளை யாரு தெரியுமா? ஏயர்கோன் கலிக்காமர் அப்படின்னு இன்னொரு ஊர்ல உள்ள ஒரு படைத்தளபதி. ஏயர்கோன் கலிக்காமர் அவரு நாயனார்ல ஒருத்தர். அதை நம்ம பின்னால பார்க்க போறோம். ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு ஏயர்கோன் தலைவன் அர்த்தம். அவருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பேசணும். அங்கே இருந்து யாரு கல்யாணம் பேச வந்தாங்களா சொல்றாரு, மனம் பேச மூதறிஞர் வந்தனர். இந்த கல்யாணம் பேசுறதுக்கு மட்டும் அறகுறையான பெயர்ல அனுப்பக்கூடாது. அனுப்பினா முடிகிற கல்யாணமும் விட்டு போயிடும். அறிவுள்ளவனே அனுப்பணும். சொல்லி ஒரு வழியா ஒழுங்குபடுத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. சேக்கிழார் தெளிவா சொல்றார், மூதறிஞர் வந்தாராம். எதுக்கு? கல்யாணம் பேசுறதுக்கு.
வந்த மூதறிவோரை மானக்கஞ்சாரனார் முந்தை முறைமையின் விரும்பி மொழிந்த மனத்திறங்கேட்டு எந்த மது மரபினுக்கு தரும் பரிசால் ஏயும் என சிந்தை மகிழ்வுற உரைத்து மனம் நேர்ந்து செலவிட்டார். நீங்க என்ன சொல்றீங்க? ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்றீங்க. எங்கள் மரபு அவர்கள் மரபு ரெண்டும் சிவபெருமானை கும்பிடக்கூடியவர்கள், அதனால பொருந்தும். நாளைக்கு இந்த பொண்ணு போற இடத்துல அந்த பையனும் சிவபெருமான கும்பிடுறவனா இருந்தா தானே தேவையில்ல. அவன் கோயிலுக்கே போகாதவனா இருந்தா இந்த பொண்ணு என்னத்துக்காக சொல்லுங்க. அதனால மரபு ஒன்றாயிருக்கிறது. சரி, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாளைக்கு காலையில கல்யாணம். இன்னைக்கு மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்சது. மறுநாள் முடிஞ்சது. மாப்பிள்ளை அங்கிருந்து அவர் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து வரணும். இங்கே பொண்ணு கல்யாணத்துக்கு அழகா அலங்காரம் பண்ணி கூந்தலுக்கு அலங்காரம் பண்ணி பொண்ணை நிறுத்தி இருக்கிறாங்க. அப்பா பக்கத்துல நின்று அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கார். அந்த நேரத்திலே அங்கே இருந்து ஒரு மாவிரத வேதியன். மாவிரதம்னா தெரியுமா? மயிர் பூநூல் அணிந்தவன். இந்த முடி இருக்கு பாருங்க, தலைமுடி, அதுல பூநூல். அதுக்கு பஞ்சவடின்னு பேரு. பஞ்சம்னா விரிதல்னு அர்த்தம். பஞ்சம்னா விரிதல்னு அர்த்தம். வடி, பஞ்சவடி, ஆறுமுக நாவலர் சொன்ன அர்த்தம். பூநூலு விரிவா இருக்குமா, அது முடி, மனிதனுடைய முடியினால ஆனது, மயிர் பூநூல். அதை போட்டுக்கிட்டு அவரு அங்கிருந்து வர்றார். திருநீரு, மயிர் பூநூல், அப்படியே வந்து நிற்கிறார். இந்த வீட்டுல என்ன விசேஷம் தெரிஞ்சுதான் வந்திருக்காரு. என் பொண்ணுக்கு கல்யாணம். உங்க பொண்ணுக்கு கல்யாணமா? ரொம்ப நல்லது. நான் அந்த பொண்ணுக்கு வாழ்த்து சொல்லணும். பொண்ணை கூப்பிடுங்க. பொண்ணு வந்தது. பார்த்தார், வாழ்த்து சொன்னார். கல்யாண வீட்டுக்கு போனா வயிறார சாப்பிட்டு வந்துடப்படாது. அந்த பிள்ளைங்களை மனசார வாழ்த்த. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்லூரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. இந்த பொண்ணை மனசார அந்த பையனை வாழ்த்தணும். இவர் போனார். அந்த பொண்ணு கீழே விழுந்து கும்பிட்டுது. வாழ்த்திட்டு பார்க்கிறார். சே, இவ்வளவு நீள கூந்தலா? கூந்தல் தலையிலிருந்து தரையில விழுது. இப்ப கூட சில புரோக்கர்கள் சொல்லுவான், பொண்ணுக்கு கூந்தல் தரையில விழுமா. இவன் அதை நம்பி கல்யாணம் பண்ணுவான். ராத்திரி அவ கலட்டி வச்சிருவான். பாக்கிறோமா இல்லையா? சௌரி. இது ஒரிஜினல் கூந்தல். மேல இருந்து கீழே வரைக்கும் 6 அடி கூந்தல், 6 அடி நீளம். பேரழகு. இந்த சாமியார் என்ன சொன்னார்? தஞ்சரணத்திடை பணிந்து தாழ்ந்தெழுந்த மடக்கொடிதன் மஞ்சு தழைத்தென மேகம் மாதிரி கூந்தல், மஞ்சு தழைத்தென வளர்ந்த மலர் கூந்தல் புறம் நோக்கி. இந்த கூந்தல் எப்படி பார்த்தாராம்? அஞ்சலிமை தொண்டரை பார்த்து அணங்கி இவள் தன் மயிர் நமக்கு பஞ்சவடிக்காம் என்றார். நான் கழுத்துல ஒரு பூநூல் போடுவேன், அது மயிர் பூநூல். இவனுடைய முடி ரொம்ப நீளமா இருக்கு, அதை கொடுத்தா நான் பூநூலா போட்டுக்கிடுவேன். இந்த ஆளை உதைக்கணும்னு தோணுதா இல்லையா? கல்யாணத்தன்னைக்கு காலையில அழகான பொண்ணு மயிர் கூந்தல், அதை எடுத்து பஞ்சவடிக்காகும் என்றார். யாரு? பரவ அடித்தளங்கொடுப்பார். பரவ அடித்தளங்கொடுப்பார். பரவக்கூடிய அடியார்களுக்கு திருவடியை தரக்கூடிய சிவபெருமான் பஞ்சவடிக்காகும் என்றார். அவர் காதல இந்த வார்த்தை விழுந்துருச்சு. பொண்ணை கூப்பிட்டார். பொண்ணு பக்கத்துல வந்து நின்று தலைய குனிஞ்சுது. உடைவாள் எடுத்தார், வெட்டினார். இவ்வளவு நீள கூந்தல் எடுத்து கொடுக்க போனார். இந்த ஆள் மறைஞ்சிட்டார். கேட்ட மனுஷன் வாங்கணுமா இல்லையா? வெட்டியாச்சு கூந்தல, கையில வாங்கணும்ல, மறைஞ்சிட்டார். என்னடான்னு பார்த்தா மேல காட்சி கொடுக்கிறார். கூந்தல் பழைய விட அதிகமாக வளர்ந்தது. கடவுளுக்கு கொடுத்தா அதிகமாக கிடைக்கும். பாண்டவர்கள் 5 பேரும் குளிக்க போனாங்க. கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டார். கண்ணா நீயும் குளிக்கிறியா? குளிக்க போயிட்டான். பாஞ்சாலி மேல வந்து நின்று அண்ணா சாப்பாடு தயார்னா.
5 பேரும் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பொறு, சகாதேவன் மேலே ஏறிட்டான், தர்மராஜா மேலே ஏறிட்டார், பீமன், அர்ஜுனன், நகுலன் எல்லாரும் மேலே ஏறியாச்சு. கிருஷ்ண பரமாத்மா மட்டும் கழுத்தாளம் தண்ணியில நிற்கிறார். பாஞ்சாலி ஒரு பக்கம், பீமராஜா கண்ணா மேலவா வல்ல, அர்ஜுனன் கண்ணா வல்ல, ஒண்ணு வல்ல, அப்படி நிக்கிறான். பாஞ்சாலி அங்கிருந்து வந்தா, கிருஷ்ணா அண்ணா அப்படி பார்த்தான், மேலவா வரல, தலையை குஞ்சிட்டான். தலையை குஞ்ச உடனே கண்டுபிடிச்சுட்டான். அதுதான் உணர்வுங்கிறது. தலையை குஞ்சிட்டான், ஏதோ மான பிரச்சனை, வர முடியாத சூழ்நிலை. அவ பட்டு புடவை அப்படியே கட் பண்ணா, தூக்கி எரிஞ்சா. கிருஷ்ண பரமாத்மா அதை கோவணமா கட்டிட்டு மேல வந்துட்டார். ஏன்? ஆத்துல இவர் துண்டு போயிடுச்சு, கட்டி இருந்த டர்க்கிட்டவன் என்ன செய்யறது? அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டா, பட்டு புடவையை கிழிச்சு கொடுத்தா, கட்டிக்கிட்டு மேல வந்துட்டாரு. இதை ஒரு ஊர்ல சொன்னேன். ஒரு ஆள் என்கிட்ட மெதுவா வந்துட்டான், சார் ஒரு சந்தேகம். என்ன? கட்டி இருக்கிற டர்க்கிட்டவளை காப்பாற்ற முடியாத கிருஷ்ணனா உங்களையும் என்னையும் காப்பாற்ற போறான். அந்த ஆளுக்கு சந்தேகம் எப்படி வந்துருச்சு பாத்தீங்களா? ஆமாங்க, நான் கூட வேட்டி விலகுனா கட்டிக்கிறேன்னா இல்லையா? கிருஷ்ண பரமாத்மா கட்டி எடுக்கிற டர்க்கிட்டவளை காப்பாற்ற முடியலையா, இவர் நம்மளை எல்லாம் காப்பாத்துறாராம். நியாயம் தானே அவன் கேட்டது? இல்ல, கிருஷ்ண வேணும்னே போக விட்டான். இவ கொடுத்த சேலையை கட்டிட்டான், கோவணம் மேல வந்தான். தங்கச்சி, மானத்தை காப்பாத்தி இருக்கிற கிருஷ்ணன் மறக்க மாட்டான். 15 வருஷம் ஆச்சு. ராஜசூய யாகம் முடிச்சான் தர்மராஜா. சூதல உட்கார்ந்தான், எல்லாத்தையும் தோத்தான், நாட்டை தோத்தான், தம்பிமார தோத்தான், தன்னையும் தோற்றான். சகுனி சொன்னான், பாஞ்சாலிய வச்சு ஆடு, அவ ராசிக்காரி. பாஞ்சாலிய வச்சான், 2 போடு, 2 போட்டா பாஞ்சாலி அடிமை. சகுனி 2 போட்டான், முடிஞ்சுது, பாஞ்சாலி அடிமை. பாஞ்சாலிய கூட்டிட்டு வா, இல்ல இழுத்துக்கிட்டு வா. ஒத்த சேலையோட நிக்கிறா. துச்சாசனை இழுத்துக்கிட்டு வந்தா. அடிமைகளுக்கு சேலை தேவையில்லை, சேலைய உரி. எல்லாரும் உள்ள சபை பாஞ்சாலியை நிக்க விட்டு, துச்சாசன 1000 ஞான பலம் உள்ளவன் சேலையை உரிய ஆரம்பிச்சான். இழுத்து இழுத்து பார்த்தா, கழுத்து வரைச்சு கையை கொண்டு போனா. அவன் பலத்துக்கு முன்னாலே இவ பலம் ஒன்னும் செய்ய முடியல. கையை தூக்கிட்டா. கண்ணா 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 வையகம் காத்திடுவாய், கண்ணா மணிவண்ணா என்றன் மனச்சுடரே, ஐயனின் பதமலரே, சரண் ஹரி 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 என்றாள். என்ன ஆச்சு? சேலை வளர ஆரம்பிச்சு. எப்படி வளர்ந்தது? பொய் சொல்றவனுக்கு துன்பம் வர்ற மாதிரி, புண்ணியம் பண்ணவனுக்கு நன்மை வர்ற மாதிரி, பெண்ணுக்கு முதலிடம் கொடுத்தவனுக்கு வாழ்க்கை பெருகி நல்லா இருக்கிற மாதிரி. பாரதி அத்தனை உவமை வைக்கிறான். பெண்ணொளி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தின் பெருகுதல் போல், கண்ணபிரான் அருளால் தம்பி கலற்றிட கலற்றிட துணி புதிதாய். புதுசு புதுசா வருது சேலை, டிசைனா வருது, கலர் கலரா வருது, மேட்சிங் ஜாக்கெட்டோட வருது. யோசிச்சு பாருங்க, கிருஷ்ணன்ல கொடுக்கறான், கொட்டுது அப்படி. பொன்னொளை பட்டிலையும் மிக புது 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 புதுமைகளாய். பாரதி எத்தனை புது போடுறான் பாருங்க. புதுசா வந்துச்சான் சேலை, அழகா வருது. பொன்னிலை பட்டிலையும் மிக புது 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 புதுமைகளாய். சென்னியில் கை குவித்தாள் அவள் செவ்விய மேனியை சார்ந்து நின்றே, முன்னிய கரிநாமம் தன்னில் மூழுனர் பயனுலகறிந்திடவே, துண்ணிய துகில் கூட்டம் கண்டு தொழும்ப துச்சாதனன் வீழ்ந்து விட்டான். சேலைய உறிஞ்சான் பாருங்க, அவன் கை ஓஞ்சு போய் கீழே விழுந்தான். நிறுத்துங்க, யாரு கொடுத்தா? கிருஷ்ணன் கொடுத்தான். பாஞ்சாலி ஒரு காலத்துல ஒரு சேலையை கிழிச்சு கொஞ்சம் போல கொடுத்தால, இன்னைக்கு கோடிக்கணக்கில் புதுசு புதுசா டிசைனா அவளுக்கு கொடுக்கிறான். கடவுளுக்கு என்ன கொடுக்கிறியோ அது பல மடங்கு உனக்கு திரும்பி வரும். பொன்னுடைய கூந்தலை எடுத்து கொடுத்தா அந்த பொன்னுடைய கூந்தல் இப்போ முன்னை விட சிறப்பாக வந்தது. எம்பெருமான் காட்சி கொடுத்தார். கல்யாணத்துக்கு முன்னால சிவபெருமான் காட்சி கிடைச்சது.
2 பேரும் கும்பிட்டாங்க. சிவபெருமான் வாழ்த்தினார், மறைஞ்சிட்டார். மாப்பிள்ளை அப்பத்தான் வந்து இறங்குறார். ஏயர்கோன் கலிக்காம நாயனார். எல்லாரும் கதையை சொன்னாங்க. ஆஹா, கொஞ்ச நேரம் முன்னால வந்தா சிவபெருமான நான் பார்த்திருப்பனே, பார்க்க முடியலையே. இந்த பொண்ணை பார்த்தார், உனக்காக சிவபெருமான் வந்திருக்கார். இந்த கூந்தல் சிவபெருமானுக்கு கொடுக்கப்பட்ட கூந்தல். அவ்வளவு ஒரு கும்பிடு போட்டார். கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போனார். மகிழ்ந்தார், மனம் செய்தார். நம்ம மானக்கஞ்சாரர் அவங்க அப்பா ரொம்ப நாள் இருந்து அதுக்கப்புறம் ஒரு மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரம் கடவுள் திருவடியை அடைந்தார். கனமங்கலம்னு ஒரு ஊர். கனமங்கலம் எங்க இருக்கு? திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்தில் இருக்கு. திருத்துறைப்பூண்டி எங்க இருக்கு? திருவாரூருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கு. திருவாரூர் எங்க இருக்குன்னு கேட்காதீங்க, தமிழ்நாட்டில் இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் திருவாரூர் நல்லாவே தெரியும், மறக்க வேண்டாம். திருவாரூருக்கு பக்கத்தில் திருத்துறைப்பூண்டி, திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்தில் கனமங்கலம். பயிர்கள் வளர்ந்து இருக்குமா, யானைய மறைக்குமா, அவ்வளவு உயரத்துக்கு பயிர். அங்கே ஒரு வேளாளர். வேளாளன் என்பால் விருந்திருக்க உண்ணாதான், விருந்த வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. அப்படிப்பட்டவனுக்கு வேளாளன்னு பேர். நம்மளும் தான் விருந்து உபசரிக்கிறான். நான் உங்களை சொல்லல, நான் இந்தியாவை சொல்றேன். இங்க விருந்து உபசரணை அற்புதமா இருக்கு. அதான் நீங்க நல்லா இருக்கிறீங்க. விருந்துன்னா என்ன தெரியுமில்ல? புதுமைன்னு அர்த்தம் தமிழ்ல. எங்க மாமனார் வந்திருக்காரு, எங்க வீட்டுல விருந்து வைக்கிறோம்னா தப்பு. மாமனார் என்ன புதாளா? எங்க சித்தப்பா வந்திருக்காரு, எங்க சித்தி வந்திருக்கிறா, எங்க அத்தை வீட்டுக்காரரு, அதெல்லாம் சுற்றம். விருந்துன்னு சொல்லப்படாது. விருந்துன்னா யாரு? முன்ன பின்ன தெரியாதவருக்கு சோறு போட்டாதான் விருந்து. நான் வந்து உங்க வீட்டுல சாப்பிட்டா விருந்து, சொந்தக்காரன் சாப்பிட்டா சுற்றம். 5 பேருக்கு சோறு போடுற கடமை இல்லறத்தானுக்கு. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. திருவள்ளுவர். தென்புலத்தார் கடவுளுக்கு திதி கொடுக்கிறோம். கடவுள்னா நம்முடைய முன்னோர்கள், அவ்வளவுதான். சில வீடுகள்ல வச்சு கும்பிடக்கூடிய தெய்வம் முன்னோர்கள், அவங்களுக்கு திதி கொடுக்கிறோம். தென்புலத்தார். 2வது தெய்வம் விருந்து. ஒக்கல்னா சுத்தத்தார், தான் இவன் பொண்டாட்டி பிள்ளை. 5 பேருக்கும் சாப்பாடு போடணுமா, ஒரு இல்லறத்தான். இப்போ விருந்து, நம்மளும் தான் விருந்து பண்றோம். ஒரு ஊர்ல விருந்து கொடுக்காம சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பழக்கம். ஒரு பொண்டாட்டியும் புருஷனும் கஞ்சனும் கஞ்சியும். பின்ன கஞ்சனுக்கு என்ன பெண்பால்? கஞ்சி தானே. 2 பேரு. இந்த 2 பேருக்கும் விருந்து கொடுக்கப்படாதுன்னு நினைப்போம். ஆனா ஊர் கட்டுப்பாடு விருந்து கொடுக்கணும். எப்படி விருந்து கொடுக்கிறது? மத்தியானம் சமைச்ச உடனே கதவை திறந்து சாப்பாடு தயார்னு சொல்லணும். வெளியில யாராவது புது ஆள் வந்தா உள்ள போவான், உள்ள போய் அவன் சாப்பிடுவான். அவனுக்கு சோறு போட்டுத்தான் நீங்க சாப்பிடணும். இப்படி ஒரு கட்டுப்பாடு, ஊர் கட்டுப்பாடு. இந்த கஞ்சனும் கஞ்சியும் யோசிச்சாங்க, இது எதுக்கு நம்ம விருந்தெல்லாம் போடணும்? எல்லாரும் போட்டு போறாங்க. ஒரு காரியம் பண்ணுங்க, நீங்க என்ன செய்யணும்? கதவை திறந்து பாருங்க, ஆளே இல்லாத போது சாப்பாடு தயார்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வந்துருங்க. சொன்னாப்பிள்ளையும் ஆச்சு, சோறு போடாம விட்டாப்பிள்ளையும் ஆச்சு, சந்தோஷம். அதே மாதிரி கதவை திறந்து பார்ப்பான், ஆள் இல்லாத பொழுது சாப்பாடு தயார், சாத்திக்கிட்டு வந்துடுவான். புருஷனும் பொண்டாட்டியுமா சாப்பிட்டாங்க. ஒரு ஆள் இதை எங்கிட்டு இருந்தோ கேட்டுட்டான். ஓரத்துல வர்ற பொழுது இவன் சாப்பாடு தயார்னு சொன்ன உடனே அவன் ஓடி வந்தான். இவன் அதுக்குள்ள கதவை சாத்திட்டான். அவன் பிடிச்சிட்டான், நாளைக்கு இந்த ஆளை விடக்கூடாது. மறுநாள் காலையில இவன் வீட்டு வாசப்படியில அந்த 12 மணிக்கு கரெக்டா வந்து நிக்கிறான். இவன் கதவை திறந்து சாப்பிடனா பாருங்க, அவன் உள்ள போயிட்டான். பாடு தயார், அப்புறம் உள்ள போயிட்டான். மாட்டிக்கிச்சு. உள்ள போய் உட்கார்ந்துட்டான். பொண்டாட்டிக்கு கோபம் தாங்கல. மனுஷா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பார்க்க நான் என்ன பண்றது? நான் கதவை திறந்த உடனே உள்ள வந்துட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இவன் சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்துட்டான். உள்ள கூட்டிட்டு போயிட்டா பொண்டாட்டி, இந்த பயலுக்கு சோறு போடக்கூடாது, என்ன செய்யலாம்? நீங்க என்ன அடிக்கிறாப்புல அடிங்க, நான் அலறாப்புல அலறேன். அந்த ஆள் போயிடுவான்.
அம்மா புருஷன் பொண்டாட்டி சண்டைனா அந்த வீட்டுல எவனாவது விருந்துக்கு உட்காருவானா? சரி, பொண்டாட்டி முதுகுல கைய வச்சு அடிச்சான். அதான் அடிக்கிறாப்புல அடிக்கிறது. முதுகுல அடிச்சு அவ திருப்பி அடிச்சு விடுவா. அதனால கைய வச்சு அடிக்கிறாப்புல அடிச்சான். அவனும் அழறாப்புல அழுதான். அரை மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தாங்க, இந்த ஆளை காணாம். அப்பா போயிட்டான், கதவை சாத்து. கதவை சாத்தியாச்சு. வந்து 2 பேரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. அவ கேட்டாளா, நான் இவன் சொன்னானா, நான் எப்படி அடிக்காம அடிச்சேன் பாத்தீங்களா? அவ சொன்னாளா, நான் எப்படி அழாம அழுதம் பாத்தீங்களா? அடுத்த ரூமுக்குள்ள இருந்து அவன் வந்தானா, நான் எப்படி போகாம இருந்தேன் பாத்தீங்களா? இப்ப சோறு போடுறாப்புல ஆகி போச்சே. இதான் நம்ம விருந்து. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தரினும் வேண்டற்பாற்றன்று. அறிவாள் தாய நாயனார் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். சிவபெருமானுக்கு சாப்பாடு. சாப்பாடு என்ன தெரியுமில்ல? சம்பா அரிசி சோறு, மாவடு, கீரை. கீரை உடம்புக்கு அவ்வளவு நல்லது. குறைவான செலவுல நிறைவான சாப்பாடு. ஒரு வயசுக்கு மேல கீரை சாப்பிட்டே ஆகணும். 40 வயசுக்கு மேல கீரை சாப்பிட்டே ஆகணும். சாதத்துக்கு கீரையை தொட்டு சாப்பிடக்கூடாது. கீரைக்கு சாதத்தை தொட்டு சாப்பிடணும். சில பேர் இட்லிக்கு சாம்பார் தொட்டு சாப்பிட மாட்டான். சாம்பார்ல இட்லியை நீண்ட விட்டு சாப்பிடுவான். அது மாதிரி செங்கீரை, மாவடு. இந்த மாவடு இருக்கு பாருங்க, ஆஹா, மாதா ஊட்டாத சோறு மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும்பா. மாவடு அவ்வளவு நல்லா இருக்கும். இவரு சிவபெருமானுக்கு அதை கொடுக்கிறது. சம்பா அரிசி சோறு, செங்கீரை, மாவடு, தயிர் போட்டு பிசைஞ்சு தினம் தூக்கிட்டு கோயிலுக்கு போவார். சிவபெருமானுக்கு அதான் நைவேத்தியம். மின்னி செஞ்சடை வேதியற்காம் என்று சென்னல் இன்னமுதோடு. சென்னல் சாதாரண மட்டமான நெல் இல்ல, சென்னல். இன்னமுதோடு செங்கீரையும் மண்ணு பைந்துணர் மாவடுவும் கொணர்ந்து அன்ன என்றும் அமுது செய்விப்பரார். கடவுளுக்கு தினம் இவர் சாப்பாடு போடுவார். கடவுள் சாப்பாடு போடுறார். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு பசிச்சுதான். திருக்கச்சூர்னு ஒரு ஊர். திருக்கச்சூர்ல போய் சுந்தரமூர்த்தி உட்கார்ந்து இருக்கார். கடவுளே பசிக்குதேன்னாராம். சிவபெருமான் அங்கிருந்து ஒரு அந்தனர் வேஷத்துல புறப்பட்டு 4 வீட்டுல பிச்சை எடுத்து கொண்டாந்து சாப்பாடு கொடுத்தாராம். நல்ல சாப்பாடு. 4 வீட்டுல பிச்சை சாப்பிட்டாராம். குன்னக்குடி சாமி கேட்கிறாரு, சிவபெருமான் ஏன் 4 வீட்டுல பிச்சை எடுத்து சோறு போடணும்? அவருக்கு கோயில் மடப்பள்ளி இருக்குல்ல, மடப்பள்ளி சோத்தை எடுத்து போட வேண்டியதானே? ஏன் மடப்பள்ளி சோத்தை போடாம 4 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பாடு போட்டாரு? குன்னக்குடி சாமி சொல்றாரு, மடப்பள்ளி சோறு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு அவருக்கு தானே தெரியும். இதை எதுக்கு அடியாருக்கு போடுவானே? 4 வீட்டுல நல்ல சாப்பாடு பிச்சை எடுத்து போடுவோம்னு போட்டாராம். காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமாமலரிட்டுணை ஏத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயங்கொள்வது அழகிதே. ஓத கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கனவா எனையாழ்வாய் ஆதற்படன களனி கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட்டு பின்னாலே வரும் இந்த செய்தி. சிவபெருமானுக்கு சென்னல் அரிசி. அதுல என்ன வேடிக்கைனா, செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ஞ்சது, மறைஞ்சது. கூலி வேலைக்கு போயிட்டார். கூலி வேலைக்கு போனா செந்நெல்லும் கொடுப்பாங்க, கார் நெல்லும் கொடுப்பாங்க. கார் நெல் கொஞ்சம் மட்டம், செந்நெல் கொஞ்சம் உயர்த்தி. இவர் என்ன பண்ணாரு, ஒரு தீர்மானம் பண்ணாரு. செந்நெல் கிடைச்சா சிவபெருமானுக்கு, கார் நெல் கிடைச்சா நமக்கு. மனசுக்குள்ளே ஒரு உறுதிப்பாடு. செந்நெல் கூலியா கொடுத்தா சிவனுக்கு, கார் நெல் கூலியா கொடுத்தா நமக்கு. சிவபெருமான் ஒரு பார்வை பார்த்தாரு. கூலி கொடுக்கிறவன் பூரா சென்னலா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு சாப்பிட முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? நம்மளா இருந்தா சொன்னதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அவருக்கு அந்த பேச்சே கிடையாது. குறிக்கோள் சென்னல் வந்தா சிவபெருமானுக்கு, கார்னல் நமக்கு. என்ன பண்றது? சரி பரவாயில்ல, சென்னல் பூரா சாப்பாடு. இவங்க புருஷனும் பொண்டாட்டியும் சாப்பிடல. கீரை வீட்டுக்கு முன்னால பயிர் போட்டு, மரத்துல இருந்து மாங்காய், மாவடு, வேற ஒன்னும் செலவில்லை.
ஆண்டவனுக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கார். சாப்பிட்டு 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. உடம்பு தாங்குமா? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சாப்பாடு இல்லை, சிவபெருமானுக்கு சென்னல் சோறு. அதான முக்கியம். நம்ம சாப்பிடுற பொழுது கடவுளுக்கு கொஞ்சம் கொடுக்கிறது பெரிய காரியம் இல்லை. தனக்கு முன்பு நமக்கு முன்பு இங்கு உணவில்லையாயினும் இமக்குல கொடி பாகற்கினியவர் தமக்கு நாம் இன்னடிசில் தகவுற அமைக்குமாறு எங்கனே. இளையான்குடி மாறன் நாயனார் கேட்டாராம், நமக்கு சாப்பாடு சாப்பிட்டாலும் அடியார்களுக்கு சோறு போடணும். அது மாதிரி சென்னல் அரிசி சிவபெருமானுக்கு, கார்னல் அரிசி கிடையாது. புருஷனும் பொண்டாட்டியும் பட்டினி. சிவபெருமானுக்கு அரிசி சோறு தயார் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கங்க கேட்டு தயிர் வாங்கி ஊத்தி மாவடுவை மேல வச்சு கீரையை அதுக்கு மேல வச்சு தலையில தூக்கிக்கிட்டு இவர் நடந்து போறார். ஊர்ல இருந்து குறுக்கு வழி, வயல், வரப்பு, வரப்பெல்லாம் வெடிச்சு கிடக்கு. மழை இல்லை, பஞ்சகாலம், கஷ்டம். நடந்து போறார், பொண்டாட்டி பின்னால வர்றான். 10 நாள் பட்னி இருந்தா நடக்க முடியுமா? 2 நேரத்துல நடக்க முடியாது. வயிறு முட்டை சாப்பிட்டாலே நடக்க முடியாது, பட்னி கிடந்தாலே நடக்க முடியாது. நடக்க முடியல, அப்படி தள்ளாடுறார். பொண்டாட்டி பக்கத்துல வந்தா, விழ போனார், தடுத்துட்டார். இவர் விழல. ஒரு கையில இந்த திரு அமுது, மாவடு, கீரை எல்லாம் வச்சிருந்தார்ல, அந்த கை அப்படி சாஞ்சிருச்சு, விழுந்தது. நிலப்பிளவு அதுக்குள்ள விழுந்துருச்சு, போச்சு. இன்னைக்கு சிவபெருமானுக்கு சாப்பாடு இல்லை, தப்பு பண்ணிட்டேன். எம்பெருமான் திருவமுது செய்ய முடியாமல் தப்பு பண்ணிட்டேன். இந்த மாவடு, இந்த சோறு, இந்த கீரை எல்லாம் நிலப்பிளவுக்குள் விழுந்து விட்டன. ஐயோ, என் செயல் போயிற்று, என் குறிக்கோள் போயிற்று, நான் இனிமே வாழக்கூடாது. இதுவரைக்கும் உடம்புல தளர்ச்சி, மனசுல உறுதி, இப்ப மனசுலையும் தளர்ச்சி. மனசு உறுதியா இருந்தா உடம்பு ஒண்ணும் பண்ணாது. மனசு தளர்ந்து போச்சுன்னு வச்சுங்க, உடம்பு உடனே தளர்ந்துடும். டாக்டர் நமக்கு ஒரு வியாதின்னு சொல்லிவிட்டாருன்னா ஆடிடுவேன். ஐயோ வியாதியாம் இல்ல. மனசு தைரியம் இருந்தா உடம்பு ஒண்ணும் பண்ணாது. இப்ப மனசு தளர்ந்தது, அப்படியே விழுந்தார். பகவானே, நான் செத்து போயிடணும், உனக்கு சோறு போட முடியாத நான் இருக்கக்கூடாது. கையில கருக்கு அருவாள். எதுக்கு? இந்த சென்னல்ல எல்லாம் அறுக்கிறதுக்கு வச்ச அருவாள். அருவாள் எடுத்தார், கழுத்துல போட்டார், இழுக்க ஆரம்பிச்சிட்டார். 4-5 இழுக்கு மேல தாங்காது, சும்மாவே பட்னி. சிவபெருமான் பார்த்தார், அப்பனே நிறுத்து நிறுத்து நிறுத்து, நான் சாப்பிட்டேன். எப்படி சாப்பிடுவேன்? அதான் மண்ணுல கொட்டி மண்ணுக்குள்ள இருந்து ஒரு கை வந்தது, இவர் கையை பிடிச்சிருச்சு. நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டதுக்கு என்ன அடையாளம்? இந்த பாரு, மாவடுவை கடிக்கிறேன், கடு கடு கடுக்குன்னு ஒரு சவுண்ட் கிடைச்சது. மாவடுவை கடிச்சு பார்த்தால தெரியும், அதுக்கு பல்லு ஒழுங்கா இருக்கணும். ஞாபகம் வச்சுங்க, மாவடுவை கடிச்சு அந்த மோர் சாத்தோட சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும். மாவடுவை கடிக்கிற சத்தம் கேட்டது, சந்தோஷம் இவருக்கு. எம்பெருமானே, மாவடு கடிக்கிற சத்தம் கேட்டது. காசரு சிந்த என்பர் கழுத்தறி அறிவாள் பற்றும் ஆசில்வன் கையை மாற்ற அம்பலத்தாடும் ஐயர் வீசிய செய்ய கையும். அம்பலத்திலே ஆடக்கூடிய பெருமான் ஒரு கையினாலே இவர் கையை பிடிச்சார். அப்புறம் மாவடு விடேல் விடேல், அந்த சவுண்டுக்கு தமிழ் பாட்டு விடேல் விடேல் சவுண்டு கேட்டதான். எது? அந்த மாவடுவை கடிக்கிற சத்தம். விடேல் விடேல் என்று ஓசையும் கமரில் நின்றும் ஒக்கவே எழுந்த அன்றே. கமர்னா அந்த பிளவு, அதுல இருந்து நான் சாப்பிட்டுட்டேன், நான் சாப்பிட்டுட்டேன், நீ கொடுத்தது எனக்கு போதும், இந்த பாரு மாவடுவை கடிக்கிறேன். சத்தம் கேட்டுதான். பெருமானே, அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வேண்டி படிமிசை கமரில் வந்து இங்கு அமுது செய் பரனே போற்றி. ஐயோ, மண்ணுல போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கியே, வெடிப்புல போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கியே, துடியடை பாகமான தூயனல் ஜோதி போற்றி. பொடியணி பவளமேனி புரிஷடை புராண போற்றி. அப்படி நிமிந்து பார்க்கிறார் சிவபெருமான். அம்பாளோட காட்சி கொடுக்கிறார். நன்னுதல் உடனே கூட என்றும் நம் உலகில் வாழ்வாய். இந்த பெண்டாட்டியோட இப்படியே வா. மனைவியோடும்
நம்முடைய அறிவாள் தாயர், தாயனார்னு அவருக்கு பேரு. கையில் அறிவாள் வச்சிருந்ததுனால அறிவாள் தாயர்னு பேரு. சிவபெருமானுடைய காட்சி கிடைச்சது தை மாசம் திருவாதிரை அன்றைக்கு. அந்த காட்சி தை திருவாதிரை அன்றைக்கு சிவபெருமானுடைய திருவடி சேர்ந்தார். சோழ நாடு மேல் மலநாடுன்னு ஒரு பகுதி, லால்குடிக்கு பக்கத்துல, திருச்சிக்கு பக்கம் லால்குடி, லால்குடியிலிருந்து பூவாலூர் போற வழியில மலநாடு, அங்கே திருமங்கலம்னு ஒரு ஊர். ஏகப்பட்ட திருமங்கலம் இருக்கு. மதுரைக்கு பக்கம் ஒரு திருமங்கலம் இருக்கு. இது லால்குடிக்கு பக்கம் பூவாலூருக்கு அருகிலே உள்ள திருமங்கலம். அங்கே ஆயர் குலம் ஒருவர் பிறந்தார். அவருக்கு ஆண் ஆயர்னு பேரு வச்சாங்க. ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார். ஆயர் குலத்துக்கு என்ன பெருமை, அந்த திருமங்கலத்துக்கு என்ன பெருமை? திருமங்கலம் பரசுராமர் பரசு பெற்ற இடம். சமதக்கினி முனிவருடைய பிள்ளை பரசுராமர். பரசுன்னா மழு. சிவபெருமானிடத்திலே இருந்து தவம் செய்து மழுவாளை பெற்ற இடம் திருமங்கலம். அதனால அங்கே சுவாமிக்கு பேரு பரசுராமீஸ்வரமுடையார், திருமழுவுடைய நாயனார் அப்படின்னு பேரு. அந்த ஊர் திருமங்கலம். வேத ஓசை, வேங்குழல் ஓசை, வெண் சங்கு ஓசை கேட்கும். ஆயர்குல மக்கள் ரொம்ப பேர் வாழ்கிறார்கள். ஆயர்குலம்னா யாரு? யாதவ பெருமக்கள். சுருக்கமா சொல்ல போன பசு, எருமை, ஆடு எல்லாவற்றையும் மேய்க்கக்கூடிய பெருமக்கள். பக்தியினாலே ரொம்ப சிறந்த பெருமக்கள் ஆயர்குல பெருமக்கள். ஒரே ஒரு செய்தி சொல்றேன். கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ணது ஆயர் குலத்தில். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, ஆண்டாள் நாச்சியார் வாக்கு. ஆயர் குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார். தூய சுடர் திருநீர் விரும்பு தொழும்புள்ளார். வாயினில் மெய்யில் வழுத்தும் மனத்தில் வினைப்பாலில் பேயுடன் ஆடும் பிரானடி அல்லது பேணாதார். பேயோடு ஆடக்கூடிய சிவபெருமானை தவிர வாயினாலே யாரையும் பேசுவதில்லை, மனத்தினாலே யாரையும் நினைப்பதில்லை, உடம்பினாலே வேறு யாரையும் தொழுவதில்லை. மனம், மொழி, உடம்பு எல்லாம் சிவபெருமானுக்கு. நிறைய பசுக்களை வளர்த்தார். ஆணினம் பெருகச் செய்தார். தொழுவங்கள் கட்டினார். எல்லாம் பண்ணினாரா? ஒரே ஒரு ஆசை. அது என்ன ஆசை? கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை எப்படி பண்றது? குழல் ஊதி அர்ச்சனை பண்ணணும். இது எப்படி இருக்கு? குழல், குழல், புல்லாங்குழல், குழல். தமிழ்நாட்டில் தமிழ் கருவி 3 கருவி. 1943 தமிழ் இசை மகாநாடு. MS சுப்புலட்சுமி பாட்டு 3 மணி நேரம், எல்லாம் தமிழ் பாட்டு 3 மணி நேரம். அப்போ கியாப்பே விஸ்வநாதம்னு ஒரு புண்ணியவான் வந்து பேசுறார். தமிழில் 11,991 வகை பண்கள் இருக்கின்றன. தேவார காலத்து பண்ணு பண். தமிழில் இசைக்கருவிகள் இருக்கின்றன. என்ன இசைக்கருவி? தோல் கருவி, துளை கருவி, நரம்பு கருவின்னு 3 இருக்கு. தோல் கருவி முழவு, நரம்பு கருவி யாழ், துளை கருவி புல்லாங்குழல். இது 3 தமிழ் கருவின்னு யாரு சொன்னா? ஒரு கட்சி கேட்குது. விஸ்வநாதன் சொல்றார், முழவு, குழல், யாழ் 3லையும் தமிழுக்கே உரிய வேற மொழிக்கு இல்லாத சிறப்பு நகரம் இருக்கு பாத்தியார். வேற மொழியில கிடையாதுங்க. மாலை பொழுதில் காலை வந்தது. மாலை பொழுதில் காலை வந்தது. ஒரு வெள்ளக்காரரை கூப்பிட்டு சொல்லுங்க, மாலை பொழுதில் காலை வந்தது பாரு. என்ன அவருக்கு இருக்குது ஒரே ஒரு எழுத்த. நமக்கு இப்படிலாம் அப்படிலாம் அப்படிலாம் குண்டுலா வள்ளலா ஒத்து சொல்றேன். தமிழுக்கு போடுற சிறப்பு நகரம். இங்க தொட்டா லா, மடங்கினா லா, இங்க நல்லா மடங்கினா லா. நம்ம டிவியில அநியாயம் பண்றாங்க.
இந்த லகர லகரம் தெரியாம அவனவன் பேசிட்டு இருக்கான். முக்கியமானது எது தெரியுமா? யாழ். அதை விட முக்கியமானது குழல். ஏன் தெரியுமா? யாழ் செயற்கை, குழல் இயற்கை. யாழ் நம்ம உண்டாக்கித்தானே வாசிக்கணும், குழல் அதுவா வாசிக்கும். என்ன சார் சொல்றீங்க? மூங்கில், முரட்டு மூங்கில் தீ பிடிச்சது, அங்கங்க துவாரம் விழுந்துருச்சு, காற்று அது வழியா உள்ள புகுந்து வெளியில வருது, நல்ல குழல் ஒலி இயல்பா கேட்கும், இயல்பா கேட்கும். யாழ் நீங்க வச்சு மீட்டணும் நரம்பு. குழல் அப்படி கிடையாது. யாழ் முழவு செயற்கை, குழல் இயற்கை. சரிகம பதனியோடு சாதன முடிந்து போகும் குறுகிய சுரத்துக்குள்ளே குவலயம் படைத்து போனாய். கண்ணதாசன் பாட்டு. திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை நாதஸ்வரம் வாசிப்பார். அட குழல் மாதிரி அது, அது வேற இது வேற. புல்லாங்குழல் வேற, நாதஸ்வரம் வேற. இது மாதிரி தானே ராஜரத்னம் பிள்ளை இறந்த பொழுது சரிகம பதனியோடு சாதன முடிந்து போகும் குறுகிய சுரத்துக்குள்ளே குவலயம் படைத்து போனாய், உலகத்தையே காமிச்சிட்டியப்பா அப்படின்னு அழுதார். முருகப்பெருமான் முதல்ல குழல் வாசித்தவன், கண்ணன் அப்புறம் குழல் வாசித்தவன். சங்க இலக்கியம் திருமுருகாற்றுப்படை குழலன் கோட்டன் குறும்பல்லியத்தன். நக்கீரர் பாடுறாரு, கையில் குழலை வைத்திருப்பவன் முருகன், குழலன் கோட்டன் குறும்பல்லியத்தன். முதல்ல அது. கிருஷ்ண பரமாத்மா குழல் ஊதினாரா, பெரியாழ்வார் பாடுறாரு. கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது எல்லாம் நிக்கிறான். இந்த பசுமாடு காதை ஆட்டுமா, அது கூட காதை ஆட்டாம அப்படியே கேட்டுதான். செவியாட்டகில்லாவே எங்கிருந்து வருகுவதோ ஒளி யாவர் செய்குவதோ. அந்த காலத்துல எம்.எஸ். சுப்புலட்சுமி மீராவா நடிச்சாங்க. கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி அந்த மீரா பாடுற பொழுது ஒரு தமிழ் பாட்டு, காற்றினிலே வரும் கீதம். படிச்சு அவளை பாடினா தெரியும், கண்ணீர் வந்துடும். எல்லாம் என்ன? குழல். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் கோயில்ல வைக்கிறான் இந்த பாட்டை, மலையாளத்துல குருவாயூர் கோயில்ல வைக்கிறான். இந்த குழலுக்கு ரொம்ப பெருமை. குழல் யார் கையில இருக்கும்? கண்ணன் கையில இருக்கும். ஒருத்தர் சொற்பொழிவு பண்ணினார், குழலை பத்தி நல்லா பேசினார். கிருஷ்ண பரமாத்மா குழலினாலே ஊதினார். அப்பொழுது பட்ட மரங்கள் எல்லாம் துளிர் விட்டன. பட்டு போன மரத்துல இலை வந்துதான். எல்லாரும் பக்தியோட கேட்டாங்க. இந்த ஓரத்துல ஒரு ஆளு எந்திரிச்சிட்டார். ஐயா, ஒரு ஐயம். என்ன? பட்ட மரம் துளிர் விட்டதா? ஆமா. இவர் வாயில வச்சிருக்காரு புல்லாங்குழல், அது என்ன? அது மூங்கில். அதுவும் பட்ட மரம் தானே? ஆமா. அது துளிர் விட்டதா? நம்மாடு மாட்டிக்காரு. பேசுற பொழுது யோசிச்சுல பேசணும். கீழே இருக்க ஆளு நம்மளை விட அறிவாளி, மறக்காதீங்க. நம்மளை விட அறிவாளிகள் கீழே உட்கார்ந்து இருப்பாங்க, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இவர் பார்த்தாரு, இந்த ஆளு இப்படி பிடிச்சு விட்டாரு. புல்லாங்குழல் துளிர் விட்டதா? அதுல என்னமாவது அந்த சின்ன துளிர் வந்ததா? என்ன சொல்றது? நானா இருந்தா இருங்க நாளைக்கு சொல்றேன்ட்டு நாளைக்கு ஓடி போயிருவேன். அந்த ஆளு தெளிவா சொன்னாரு, கடவுள் திருவருள். இல்ல, புல்லாங்குழல் துளிர் விடவில்லை. ஏன்னு கேட்டாரு. கண்ணனுடைய வாயமுதம் பட்டு வாயிலே இருந்து அந்த எச்சில் பட்டமையினாலே புல்லாங்குழல் இனி பிறவாத சாயுஜ்ய பதவியை அடைந்து விட்டது. அதனாலே துளிர் விடவில்லை. அந்த ஆளு சார் இங்க எடுத்து உட்கார்ந்துட்டாரு. அதான் கெட்டிக்காரத்தனா. ஆமா, அவனுடைய வாய் எச்சில் படுதே. 16,000 தேவிமார் பார்த்திருக்க, 16,000 தேவிமார் பார்த்திருக்கிற பொழுது இந்த புல்லாங்குழல் உன் வாயிலே உட்கார்ந்து உன் வாயமுத சாப்பிடுது, கொஞ்சம் அவங்களுக்கும் பங்கு கொடுக்கப்படாதா? ஆண்டாள் நாச்சியார் வாக்கு, ஆண்டாள் நாச்சியார் திருப்பொழி. 16,000 தேவிமார் பார்க்கிறாங்க. எவ்வளவு பொறாம! இது இவன் வாயிலே உட்கார்ந்து இருக்கேன்.
கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாடி வெண்சங்கே. ஆண்டாள் நாச்சியார் வாக்கு இருக்கட்டும். நம்ம ஆனாய நாயனார் குழல் ஊதுவார். அன்னைக்கு ஒரு ஆசை, குழல் ஊதணும், குழல் தானே பண்ணணும். போய் பெரிய மூங்கில், வளர்ந்த மூங்கில், நல்ல முத்தின மூங்கில் எடுத்து ஒரு வருஷம் அதை காயப்படணும். காயப்போட்டு அடியில ஒரு ஓரங்கலம் விட்டு தொலை போடணுமா. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி ஒழுங்கு பண்ணணுமா. எப்படி பண்ணணும்னு சேக்கிழார் சொல்றார். மூங்கில் தயாரிப்பது எப்படி இல்லை, புல்லாங்குழல் தயாரிப்பது எப்படி. தயாரிச்சு வச்சு ஊத ஆரம்பிச்சாராம். என்ன ஊதினார்? ஏதாச்சும் நம்ம ராகங்கள் இல்ல, அஞ்செழுத்து. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அஞ்செழுத்து அதுல கொண்டு போய் ஊதுறார். அந்த சவுண்டு ஓம் நம சிவாயன்னு கேட்குது. ஒரு நாள் ஒரு மாலை நேரம் கழுத்துல மலர் மாலை அணிந்து கொண்டார். தலைமுடியை முடித்து கண்ணியாக கட்டினார். அதிலே ஒரு மாலை, காதிலே காந்தல் மலர், மர உரி, தலை உரி, தோல் செருப்பு, கையிலே ஒரு கோல், மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு வேங்குழல். அது கார்காலம், மழைக்காலம். மயில் ஒரு பக்கம் ஆடுகிறது, புறா ஒரு பக்கம் பாடுகிறது, முல்லை வாய் திறக்கிறது. மாலை நேரம், கார்காலம். புறப்பட்டார், வெளியில வந்தார். ஆனாயர் ஒரு கொன்றை மரம், கொன்றை பூ. இது கொன்றை, சிவபெருமான் சூடும் கொன்றை. கொன்றை மரத்தை பார்த்த உடனே மனசு சிவபெருமான் பால் போய்விட்டது. சிவா சிவா, இந்த கொன்றை மரத்தில் சிவபெருமான் இருக்கிறார். உடையவர்பால் மடை திறந்தார் அன்பு வெள்ளம், அமுத வெள்ளம், ஆரோகணம் அவரோகணம். கொன்றை மரத்தடி புல்லாங்குழலை வச்சு ஊத ஆரம்பிச்சிட்டார். வள்ளலார் வாசிக்கும் மணித்துளைவாய் வேங்குழலின் உள்ளுரை அஞ்செழுத்தாக. அதான் முக்கியம். ஓம் நம சிவாய என்ற அஞ்செழுத்தை உள்ளுரையாக்கி ஒழுகி எழுமதுர ஒளி வெள்ளம் நிறைந்து எவ்வுயிர்க்கும் மேல் அமரர் தருவிளை தேன் தெள் அமுதின் உடன் கலந்து, அமுதத்தோடு கலந்தது. காதிலே அமுதம் பாய்ந்தது. செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. காதில தேன் பாய்தான். எப்போ? அந்த குழல் ஒலி கேட்ட பொழுது. பசுமாடு அசை போடுறத மறந்துருச்சு, கன்றுக்குட்டி பால் குடிக்கிறத மறந்துருச்சு, எருது அப்படியே நிக்குது. மான்கள், மயில்கள், நாகலோகத்தவர், தேவர்கள், விஞ்சையர், இயக்கர், கிண்ணறர் அத்தனை பேர் வந்துட்டாங்க. இவர் பாடு அஞ்செழுத்த வச்சு வாய்ச்சுக்கிட்டே இருக்கார். பகை மாறிற்று. என்ன பகை மாறிற்று? பாம்பு மயில் மேல விழுந்துதான். மயிலை கண்டா பாம்பு பதறி ஓடும். பாம்பு மயில் மேல விழுந்துதான். யானையும் சிங்கமும் ஒன்னு உரசிக்கிட்டே நிக்குதான். யானையை கண்டா சிங்கம் அடிச்சிடும், சிங்கத்தை கண்டா யானை தூக்கி போட்டுரும். யானைக்கு முன்னால சிங்கம் வந்தா சிங்கம் சாகும், யானைக்கு பின்னால சிங்கம் வந்தா யானை சாகும். ஆமாங்க, சிங்கம் மேல பாஞ்சு அழுத்திட்டா யானை ஒண்ணும் பண்ண முடியாது. ரெண்டும் பக்கத்துல வந்து நிக்குதான். ரொம்ப வேடிக்கை என்ன தெரியுமா? புலிக்கு பக்கத்துல மான் நிக்குதான். மான் வாயில புல்லு இருக்கான். வாயில இருக்கிற புல்ல சாப்பிடாம மான் நிக்குது, சாப்பிட வேண்டிய மான சாப்பிடாம புலி நிக்குது. புலிவாயின் மருங்கனையும் புல்வாய புல்வாயும். புல்வாயினா மான் தமிழன், புல்லை வாயிலே உடைய புல்வாய். புலிவாயின் மருங்கனையும் புல்வாய புல்வாயும். பகை போச்சு. ஆண்டவனுக்கு முன்னால் பகை போய்விடும். ஆண்டவனுக்கு முன்னால் வேறுபாடு கிடையாது. ஆண்டவனுக்கு முன்னால் உயர்வு தாழ்வு கிடையாது. தமிழ்நாட்டில் சாமியை கும்பிடுற பொழுது இப்படி கும்பிடுறோம். என்ன அர்த்தம்? வலது கை மரியாதைக்கு கொடுக்கிறது, வாங்கிறது, விஷ் பண்றது எல்லாம் வலது கை. இடது கைய ஒரு காரியத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டான். அப்ப இடது கை மட்டும் தானே. இடது கையில யாருக்காவது கொடுத்தா தப்பா எடுப்பாங்கல்ல. ஆண்டவனுக்கு முன்னால போற பொழுது வலது கையும் இடது கையும் சேருதா இல்லையா?
இடது கையும் வலது கையும் வேறு வேறுதான். எம்பிரானை கும்பிடுங்கால் இரண்டும் ஒன்றுதான். மடம் படைத்த மானிடர்க்கு பார்வை வேறுதான். வள்ளலுக்கு இடம் கொடுத்தால் மனமும் ஒன்றுதான். படிகளுக்குள் வேற்றுமைகள் பழனி ஒன்றுதான். பழுத்த பழமாகிவிட்டால் பார்வை ஒன்றுதான். பழுத்த பழமாகிவிட்டால் பார்வை ஒன்றுதான். கீழே வந்து பார்க்கிற பொழுது 80 மாடி கட்டடம் உயரமா தெரியுது, 2 மாடி கட்டடம் சின்னமா தெரியுது. பிளேன்ல போற பொழுது எல்லாம் ஒன்னா தெரியுது. அது மாதிரி மேல்நிலைக்கு போயிட்டா வித்தியாசம் கிடையாது, வகையெல்லாம் மாறி போச்சு. இந்த ஒளி நிறைந்தது, உலகத்தை நிறைத்தது, வானத்தை நிறைத்தது, சிவபெருமான் திருச்செவியை நிறைத்தது. சிவபெருமான் அங்கிருந்து ஓடி வந்தார், மரகதவல்லியோடு காட்சி கொடுத்தார். அப்பனே இப்படியே என்னோட வா, நீ வாய்ச்சுக்கிட்டே இரு, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். கூட்டிக்கிட்டு போயிட்டார். கார்த்திகை மாசம் அஸ்த நட்சத்திரம் முடிஞ்சு போச்சுங்க. ஆனாய நாயனார் என்ன பண்ணாரு? மாடு மேய்ச்சாரு, அடியார்களுக்கு சோறு போட்டாரு, இனிமையா குழல் வாசிச்சாரு. ஒரு சோதனை கிடையாது, ஒரு டெஸ்டும் கிடையாது அவருக்கு. அப்ப என்ன புரியுது? இசையோடு இசையுங்கள், இறைவன் உங்க வீட்டு வாசப்படியில் வந்து உட்காருவான். இசை பாடுங்கள், இசை கருவிகளை வாசியுங்கள், கடவுள் வீட்டு வாசப்படியிலே வந்து காத்திருப்பார்.